வணக்கம் ராஜேஸ்வரி. கடந்த 16ஆம் தேதி மதுரை அவனியாபுரம் காவல் நிலையத்தில் அருகே உள்ள வில்லாபுரம் SVR மருத்துவமனை அருகே சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த பொதுமக்களின் கார் மற்றும் ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனங்களை மர்ம நபர்கள் குடிபோதையில் சேதப்படுத்தியது சம்பந்தமாக மதுரை அவனியாபுரம் காவல் நிலையத்தில் வில்லாபுரம் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் புகார் கொடுத்தனர். இந்த புகாரை அடுத்து அவனியாபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. மேலும் அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகள் அனைத்தும் ஆய்வு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அங்குள்ள 2 பேர் இதில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது ராஜேஸ்வரி. தனிப்படை காவல்துறையின் விசாரணை செய்து வந்த நிலையில் சம்பவத்தில் ஈடுபட்ட மதுரை ஜெயந்திபுரத்தை சேர்ந்த அன்புராஜ் என்பவரின் மகன் வீரபாண்டி மற்றும் மதுரை ஜெயந்திபுரம் நேதாஜி தெருவை சேர்ந்த சீனிவாச பெருமாள் என்பவரது மகன் சூர்யா ஆகியோரை காவல்துறை சுற்றி வளைத்து பிடிக்க முயன்ற போது அதில் வீரபாண்டி மற்றும் சூர்யா ஆகியோர் காவல்துறையிடமிருந்து தப்பிக்க பாலந்த வீட்டுக்கு அருகே இருந்த சுற்றுச்சுவர் வழியாக ஏறி குதித்து தப்பிக்க முயற்சி செய்த போது வீரபாண்டியும் சூர்யாவின் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அவர்கள் இருவரையும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ராஜேஸ்வரி. இந்த நிலையில் மேலும் 2 சிறார்கள் கூர்நோக்கு இல்ல பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். மொத்தம் 4 பேர், அதாவது 2 பேர் இந்த கால் முறிவு ஏற்பட்ட நிலையில் 2 சிறுவர்கள் என்பதால் கூர்நோக்கு பள்ளியில் தற்போது வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராஜேஸ்வரி. ஏனென்றால் பொதுமக்கள் தங்கள் வீடுகளும் முன்பாகவும் சாலையின் ஓரம் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களின் மீண்டும் போதையில் வந்திருந்த இளைஞர்கள் சேதப்படுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் காவல்துறை ஆணையரின் உத்தரவின் அடிப்படையில் காவல்துறை ஆணையர் ரோஹான் தலைமையிலான காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு தற்போது CCTV காட்சிகளை ஆய்வு செய்த போது இந்த 4 பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு தெரிய வந்தது ராஜேஸ்வரி. தொடர்ந்து இது தொடர்பாக மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறது ராஜேஸ்வரி.